بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. خصنا بخير كتاب أنزل وأكرمنا بخير نبي أرسل وأتم علينا النعمة بأعظم منهاج شرع منهاج الإسلام، والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتجدن الناس أشد الناس عداوة للذين آمنوا اليهود، وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنتي، أو كما قال صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். வையகம் வழிநடக்க வல்லவன் பாதைதனை தன்னிடையாக்கி சென்ற மெய்யவர் கோமான் நபிகள் பெருமான் அருமை நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அக்குத்தாபுகள், அவுலியாக்களின் மீதும், இந்த நல்ல நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு தாலா கடந்த காலங்களில் நாம் செய்த குற்றங்குறைகளை மன்னி செல்வானாக. வாழும் காலத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு நம் வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே எந்த ஒரு சமுதாயத்திற்கும் வழங்கப்படாத ஒரு கூட்டத்தை பற்றி சூரத்துல் பக்ராவிலிருந்து கடைசி வரை சொல்லிக்கொண்டே வருவான். நீங்கள் ஒரு சில கூட்டத்தாருக்கு வழங்கிய நேமத்துகளை நினைத்து பாருங்கள் என்று சொல்லுவான். பிற கூட்டங்களுக்கு கொடுக்கப்படாத சிறப்புகள் ஒரு சிலருக்கு நாம் வழங்கியுள்ளோம், அதனை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர்களை நாம் சிறப்பித்ததை போன்று உலகத்தில் யாரையும் சிறப்பிக்கவும் இல்லை. உதுகுரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், உங்களின் மீது பனு இஸ்ரவேலர்களே உங்களின் மீது நாம் சிறப்பித்தோமே, அவைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் என்று சொல்லுவான். இந்த சமுதாயம் பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் சிறப்பித்த அந்த ஒரு சிறப்பை போன்று வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. அது என்ன அப்படி சிறப்பு? உலகத்தில் வந்த எல்லா விதமான நபிமார்களுடைய பிறப்பும் வந்த அந்த மூலதனம் எங்கிருந்து பார்த்தால் அது பனு இஸ்ரவேலர்கள் தான். நாம் எல்லாம் குர்பானியினுடைய அந்த ஹுகூக்குகளை எல்லாம் முடித்து அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இதற்கு மூலபிதாவானது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களைத்தான் அரபியில் இப்படி சொல்லுவார்கள், அபுல் அரபு என்று சொல்லுவார்கள். அபுல் அரபு, அரபுகளின் தந்தை அவர்தான். அரபு கோத்திரம் வந்ததற்கு காரணம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த முதுகந்தண்டில் உதித்த அந்த நபியின் பக்கம் வேறு எந்த நபியும் வரவில்லை. இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மகன் வழியாகத்தான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரை யஹ்யா, ஈசா வரைக்கும் அனைத்து நபிமார்களும் உதித்தது ஹஜ்ரத் இப்ராஹிமின் மற்றொரு புதல்வரான இஸ்ஹாக்கின் வழியாகத்தான். இந்த இஸ்மாயில் அவர்களின் வழியாக எந்த நபியும் வரவில்லை. அரபுடைய அந்த குறைஷி கோத்திரம் வந்ததும் அவர் நம்மிடம் ஹஜ்ரத் இஸ்மாயிலிடம் இருந்துதான். ஆக இந்த இஸ்ஹாக் நபியின் வம்சாவளியில் வந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களின் வம்சாவளியில் உதித்தவர்களுக்குத்தான் நாம் அதிகப்படியான சிறப்புகளை வழங்கியுள்ளோம். அல்லாஹ் சொல்கிறான், எல்லா விதமான நபிமார்கள் இறக்கப்பட்டது, கண்கள் முன்னால் அத்தாட்சிகள் காட்டப்பட்டது, எல்லாம் அவர்களுக்குத்தான். ஒரு மனிதன் ஈமான் கொள்வதற்கு அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. நாம் எல்லாம் வரலாறுகளிலே படித்திருப்போம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஒரு வார்த்தையிலே சொல்லுவார்கள், என் கண்களுக்கு முன்னால் சுவர்க்கத்தை நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் என் ஈமானின் ஒரு பகுதி கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஈமானின் ஒரு கொஞ்சம் கூட கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. மறைவான விஷயத்தை ஈமான் கொள்ளும் விஷயத்தில் சஹாபாக்களுடைய கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டும். நாம் எல்லாம்
இன்னைக்கு கண்களுக்கு முன்னால் இன்னைக்கு வரக்கூடிய வீடியோக்களில் கபரினுடைய சப்தம் கேட்கிறது. 30 வருஷங்களுக்கு முன்னால் அடக்கப்பட்ட சிலருடைய உடல்கள் எல்லாம் அப்படியே நேற்று அடக்கப்பட்டது போன்று இருக்கிறது என்று சொல்லியும் கூட நமக்கு ஈமான் கூடவில்லை. கபரிலே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இன்று கண்கூடவாகவும் அதனுடைய சப்தம் வெளியே காட்டப்பட்டால் அதனுடைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டாலும் ஈமான் கூடவில்லை. ஆனால் ஹஜ்ரத் அலியினுடைய வார்த்தையை பாருங்கள், என் முன்னால் சுவர்க்கமே வந்தாலும் என் ஈமான் கூடாது. ஏன்? நான் அவ்வளவு தூரம் ஈமான் கொண்டு விட்டேன். மறுமையினுடைய அனைத்து விஷயங்களையும் கண்கூடாக பார்ப்பதை போன்று. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் கேட்டார்கள், சகோதரே தோழரே, உங்களுடைய ஈமானினுடைய நிலை என்ன? யா ரசூலல்லாஹ், என் ஈமானுடைய நிலை என்ன தெரியுமா? என் கண்களுக்கு முன்னால் சுவர்க்கவாசிகள் கைலாக செய்வதை போன்றும் சலாம் சொல்லுவதை போன்றும் வானவர்கள் பேசுவதை போன்றும் சுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் எனக்கு முன்னால் பார்ப்பதை போன்று உணர்கிறேன். நீர்தான் ஈமானின் சுவையை சுவைத்தவர். பெருமானார் சொன்னார்கள், இது இன்னும் கட்டுக்கதை அல்ல. அவருடைய ஈமான் கூடவும் செய்யாது குறைவும் செய்யாது என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்தவர்கள், புனிதப்பட்டவர்கள். ஆனால் இந்த காரண காரியங்கள் எல்லாமே நேரடியாக நடந்தது ஒரு சமுதாயத்திற்கு. யார்? யூத சமுதாயம். இஸ்ஹாக் நபியின் வழித்தோன்றலில் வந்த அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு கண்களுக்கு முன்னால் வானத்திலிருந்து தட்டு இறங்குது, ஆனால் ஈமான் கூடவில்லை. வானத்திலிருந்து மண்ணுவ செல்வா என்று சொல்லக்கூடிய சிலர் தப்சீரிலே எப்படி சொல்கிறார்கள்? காடை குருவி என்றும் தேனை போன்ற இனிப்பு பானம் என்று சொல்கிறார்கள். சிக்கனை போன்று அடுத்து ஒரு பானத்தை போன்று என்று தப்சீரிலே வருகிறது. அந்த உணவு எல்லாம் கண் முன்னால் இறக்கப்பட்டும் கூட அவனுடைய ஈமான் கூடவில்லை. கண்களுக்கு முன்னால் தவறு செய்தால் அல்லாஹ் வானிலிருந்து ஏதேனும் வேதனை இறக்கி அழிப்பான். அதை பார்த்தும் அவன் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை பற்றி கூறும் பொழுது அது எப்படி கஸ்வத், ரொம்ப திடமானது, பாறைகளை விட மிகவும் கடினமாகிவிட்டது. என் பாறைகளில் இருந்து சில சமயத்தில் தண்ணீர் வழியுது. ஓ உள்ளத்துல ஏன் இரக்கம் இல்லை? ஓ மனசில் ஏன் அந்த ஈமான் நம்பிக்கை இல்லை என்று யூத கூட்டத்தை பார்த்து கேட்கிறான், அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்கிறான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு நன்றி கட்ட ஒரு கர்வம் வாய்ந்த ஒரு கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சமீபத்தில் நடக்கக்கூடிய பல்வேறான பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு விஷயம் தீர்வாக இருக்கும். நாம் கடந்த காலங்களிலே பார்த்து வருகிறோம், சில பொய்யான செய்திகள் குறுந்தகவல்கள் இன்டர்நெட்டிலே பரவக்கூடியதையும் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தர்கள் பல பிரிவினர்களாக பிரிந்து கிடப்பதற்கு மூல கர்த்தாவாக மூல பிரச்சனையாக யாரை சொல்கிறார் தெரியுமா? அறிவு ஜீவிகள், முஸ்லிம்கள் அல்ல. சில அறிவு ஜீவிகள் ஆராய்ந்து கூறுகிறார்கள், இது இல்லுமினாட்டிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களிலிருந்து தோன்றியது. இன்னைக்கு மீடியாவில் பரப்பக்கூடிய அனைத்து விஷயம் பொய் என்று சொல்லி ஒரு முஸ்லிம்கள் மீது பரப்பக்கூடிய அந்த நச்சு கருத்துக்கள் பொய் என்று நாம் சொல்லவில்லை, ஒரு அறிவு ஜீவிகள் கூறுகிறார்கள். நீ வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்தா தெரியும், யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும், மோடி நல்லவரா கெட்டவரா, இப்படி ஒரு தலைப்பு வந்திருக்கு. வேணா டைப் பண்ணி பாருங்களேன், மோடி நல்லவரா கெட்டவரா டைப் பண்ணி பார்த்தோன்னா அதுக்கு டாபிக் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசப்பட்ட பேச்சுக்கள். அதுல கூறப்படுகிறது, இல்லுமினாட்டிகள் என்பவர்கள் யார்? யூத கோத்திரத்தில் வந்த ஒரு சில நபர்கள். இவர்கள் பரப்பக்கூடிய அந்த நச்சு கருத்துக்கள் இன்று வரைக்கும் உலகத்தில் எல்லா மூலையிலும் பரப்பப்படுகிறது. அது எந்த அளவுக்கு தெரியுமா? இன்று சிறு சிறு இயக்கங்கள் என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, அது இயக்கங்கள் இருந்து வரக்கூடிய விஷக்கருத்துக்களும் கூட அவனிடமிருந்து தான் வருகிறது. நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நம்ம இடத்துல கம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் சொல்லக்கூடிய கருத்து யூத கருத்தான் நம்ம நினைப்போம். அவன் மனதிலே அந்த விஷக்கருத்தை பரப்பியது அவன்தான். ஏன்? கிட்டத்தட்ட எல்லா மீடியாக்களுடைய பவர் கண்ட்ரோலும் இந்த இல்லுமினாட்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷமிகளிடம் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 250 வருடங்களுக்கு முன்னால் ஒரு 13 நபர்களுக்கு உலகத்தை பற்றிய மொத்த அறிவும் கொடுக்கப்பட்டது. நாம் வரலாறுகளை படித்திருப்போம். ஹஜரத் அலி அவர்கள் காலத்தில் அவர்களை போன்ற அறிவாளி யாரும் இல்லை. இமாம் கஸ்ஸாலி, இமாம் நவவி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இவர்களை போன்ற அறிஞர்கள் யாருமே பிறந்ததில்லை. ஏன்? உலகத்தில் இருக்கக்கூடிய அப்டேட் நியூஸ், உலகம் அம்புட்டு செய்தியும் அவர்களுக்கு தெரியும். ஒரு நாள் போய் மருத்துவ கல்லூரியில் உட்கார்ந்தால் இருக்கக்கூடிய மருத்துவ விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்துருவாங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கலை கற்றுக்கொள்ள போனார்கள் என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் டாப் டு பாட்டம் கற்றுட்டு வந்துருவாங்க. எல்லா விதமான அறிவுகளும் அந்த பேரறிஞர்களிடம் இருந்தது. அவர்களின் காலத்தில் அவர்களுக்கு இணை யாரும் இல்லை. அதே போன்றுதான் இந்த அறிவு கிட்டத்தட்ட ஒரு 250 வருடத்திற்கு முன்னால் ஒரு சமுதாயத்திற்கு கிடைத்தது. உலகத்தினுடைய பெரும்பான்மையான அறிவுகள்
எதை செய்தால் எது நடக்கும், எதை செய்தால் எது நடக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த மூல வேத புத்தகத்திலிருந்து பெற்ற அறிவை ஒரு 13 நபர்கள் மிகச் சரியாக புரிந்து கொண்டார்கள். அவர்கள்தான் இந்த இல்லுமினாட்டிகளுடைய மூல தந்தைகள். ஆனால் இந்த 13 பேர் நல்லவர்கள் கிடையாது, அனைவரும் சுயநலவாதிகள். அவர்களின் காரணமாக அவருடைய குடும்பத்தில் வந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் செய்யலாம் என்று சொல்லி இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள்தான். இந்த உலகத்தை இயக்கி கொண்டு வருவது யூதர்களுடைய குடும்பம். அதில் வந்த பெரும்பான்மையான நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாம் புரிந்ததான். ஜான் கென்னடி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு பிரதமர், அவர் கொல்லப்பட்டது யார்? அவர் அந்த இல்லுமினாட்டிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் இந்த விசைக்கருத்து உலக மக்களை எல்லாம் போதையில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது, இதை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன பொழுது அவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். இதை புரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தலைவரும் கொல்லப்பட்டார்கள். யார்? ஆபிரகாம் லிங்கன் போன்ற பெரும் பெரும் சயின்டிஸ்ட், நல்ல உலகத்தினுடைய விஷயத்தை புரிந்து கொண்டவர்கள். அது ஒரு பிரதமர் தான், ஆனால் உலக சூழ்நிலை நல்ல முறையில் புரிந்து கொண்டவர்கள். யாருடைய அறிவிற்கெல்லாம் உலகம் தெளிவாக தெரிகிறதோ அவர்களை எல்லாம் அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். யார் எல்லாம் இந்த உலகத்திற்கு தேவையில்லையோ அவர்களை எல்லாம் அரசியல்வாதியாக நடமாட விடுவார்கள். இந்த விஷயத்தை நான் சொல்வதற்கு காரணம், உலகத்தினுடைய பெரும்பான்மையான நச்சு கருத்துக்களை விதைப்பதுக்குள்ளாம் இவர்கள் தான். இந்த முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பெரும்பான்மையான தவறு, நம்மை அறியாமலே நாமும் யூதனுடைய அடிவருடிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான். யாரும் முஸ்லிம்களாக வாழ்வதில்லை, யாரும் முஸ்லிம்களாக அவருடைய சிந்தனை எல்லாம் அப்படி தோன்றுவதில்லை. அவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், நம்மை அறியாமலேயே. இன்னைக்கு ஹஜ்ஜிலே செல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் இறந்து விட்டார்கள் என்பதற்கு சொல்லி அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக நாமெல்லாம் இன்னைக்கு அனுப்புறோம். எந்த அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதிலே வருகிறது, அவர்கள் சய்யிதுகள் தான். எவர் ஒருவர் இஹ்ராமை அணிந்து கொண்டு செல்கிறாரோ அங்கு அவருக்கு மரணம் நேர்ந்து விட்டாலும் மறுமை வரைக்கும் அவர் யார் தான்? ஷஹீது தான். பெருமானார் சொல்கிறார்கள், 5 நபர்களை கிட்டத்தட்ட நபி அவர்கள் ஷஹீத் என்று சொன்னார்கள். இடிபாடிலே இறந்தவர்கள், தண்ணீரிலே சிக்கி இறந்தவர்கள், காலரா பிளாக்கில் இறந்தவர்கள், கர்ப்பத்தில் இறந்த பெண்மணி, எல்லாரும் ஷஹீதான். அவர்களுடைய துவாக்கள் சொல்வதற்கு நமக்கு ஒன்றும் தேவையில்லை, அவர்கள் நல்ல தரஜாவை அடைந்து விட்டார்கள். ஆனால் அதவே ஒரு காரணமாக வைத்து நம்மை அவன் எந்த அளவிற்கு பிரெயின் வாஷ் பண்ணுகிறான். நம்மை அறியாமலேயே நாம் எந்த சூழ்நிலையை சென்று கொண்டு இருக்கிறோம் நமக்கு ஏதாச்சும் தெரியுமா? அதன் மூலமாக என்ன விஷயம் நச்சு கருத்து நமக்கு புகுத்தப்பட்டுச்சு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இதுதான் அந்த இல்லுமினாட்டிகள் சொல்லக்கூடிய அந்த மாபெரும் விஷயம். இவர்களை கண்கள் இருந்தால் தான் பார்க்க முடியும், காது இருந்தால் தான் இவர்களை கேட்க முடியும், உள்ளம் இருந்தால் தான் இவர்களை உணர முடியும். சாதாரணமான வெளிப்பார்வைக்கு இந்த விஷமிகள் சிக்க மாட்டார்கள். இதை யார் தெரிந்து கொள்வார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சில இடங்களிலே சொல்கிறான், சிலருக்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனால் அதனை கொண்டு சத்தியத்தை உணர முடியாது. அதையெல்லாம் யாருக்கு சொல்கிறான் என்று சொன்னால் மார்க்கத்தை விளங்கிய ஃபக்கீஹ்களுக்கு சொல்கிறான். ஆனால் அதை நாம் இப்பொழுது விளங்கவில்லை. இதை பிறர் சொல்லிதான் நாமே புரிந்து கொள்கிறோம். இது போன்ற நபர்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தையே பிறர் சொல்லிதான் நாமே புரிந்து கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால் இஸ்லாத்தில் நம்முடைய ஈமானின் நிலைமை என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய அந்த யூதர்களுடைய அடுத்த ஒரு கொள்கையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இவர்கள் இஸ்லாமியர்கள் மீது செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? வல தஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத். ஈமான் நீ கொண்டு விட்டாயா, நீ மூமினாக ஆகிவிட்டாயா, உனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். நாம் எல்லாம் ஷைத்தான் என்று நினைப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வல தஜிதன் நாசி அஷத்தன் வல தஜிதன்ன அஷத்தன் நாஸ். மக்களுக்கு மிகப்பெரிய வைரி, மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு எதிரி இருக்கிறான். அதாவத்தன் லில்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டவருக்கு, அல் யஹூத், யூதன் தான். உனக்கு கடைசி வரைக்கும் அவன் தான் எதிரியாக இருந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் அவன் வேறு இவன் இவர்கள் வேறு என்று பிரித்து காட்டுவார்களா? இவர்களுடைய மொத்த வேலை என்ன? யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் வேறு ரசூல் வேறு என்று பிரித்து காட்டுவான். இந்த வேலையை இப்பொழுது யார் செய்கிறார்கள் என்று நீங்களே யோசித்து பாருங்க. நபியினுடைய ஹதீஸ் வேறு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து வேறு. குர்ஆனுடன் ஹதீஸ் அடிக்கும், குர்ஆனுடன் ஹதீஸ் மோதும், போட்டால் தூக்கி போட வேண்டியதான். வஹீகளை பிரிக்கக்கூடிய வேலை யாருடைய வேலை? இந்த சதி யாரின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது? அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான்? அல்லாஹ் கூறக்கூடிய அந்த விஷயம் யூதர்களுடைய வேலை. அவன்தான் அல்லாஹ் வேறு நபி வேறு என்று பிரித்து காட்டுவான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வஹி எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை சூரத்து ஷுஆராவிலே சொல்லி காட்டான்.
வமா கான லிரஜுலின் அன் யுகல்லிமஹுல்லாஹ், ஒரு மனிதரிடத்தில் அல்லாஹ் பேசுவதென்றால் அது 3 விதத்தில் தான். இல்லா வஹ்யன், அது ஒன்று வஹியாக இருக்கும். அவ் மின் வராயி ஹிஜாபின், அல்லது அது திரைக்கு பின்னால் இருக்கும். அவ் யுர்சல ரசூலா, அல்லது ஒரு தூதுவரை அனுப்பி வஹி அனுப்புவான். ஒன்று உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வஹி, இன்னொன்று திரைக்கு பின்னால் வரக்கூடிய வஹி, மூன்றாவது ஒரு தூதுவரை அனுப்பக்கூடிய வஹி. இந்த 3 வஹி பெருமானாருக்கு வந்ததில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இந்த 3 வகையையும் பாதுகாப்பது என்னுடைய கடமை என்றும் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இது வஹி பாதுகாக்கப்படவில்லை, இது மனிதருடைய சொல் என்று சொல்லி ஹதீஸ்கள் என்று தாண்டவமாடப்படுகிறது. அதை நாம் உணர்கிறோம் அல்லவா? இன்று ஹதீஸ்கள் எல்லாம் சாதாரணமாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் குப்பைகளாக தூக்கி போடப்படுவதற்கு காரணம் என்ன? குர்ஆன் வேறு ஹதீஸ் வேறு என்று சொல்லக்கூடிய விஷயம்தான். இது யாருடைய கொள்கை? இது யாருடைய கொள்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். இது யூத கொள்கை. அவன்தான் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிக்க பார்ப்பான். நாமே இதை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம் என்ற அந்த வஹி பெருமானாருக்கு அனுப்பப்பட்ட அந்த வஹியும் தான். தோழர்களே, பெரியோர்களே, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மை அறியாமலேயே நாம் பல விஷயங்களில் மாட்டிக்கொண்டுள்ளோம். ஆனால் அது நமக்கு தெரியாது. இன்று அனுப்பப்படக்கூடிய பல செய்திகளில் இது போன்ற இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் உண்டு. ஹதீசுகள் என்ற பெயரில் பல புனையப்பட்ட செய்திகளில் நாம் நம்மை அறியாமலேயே பரப்பி கொண்டிருக்கிறோம். ஒரு சில சகோதரர்கள் அனுப்பிய சில செய்திகளை பார்க்கிறோம். ஷியாக்களுடைய காலத்தில் இருந்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்ள வந்திருக்கு. ஷியாக்கள் என்ன கருத்தெல்லாம் பரப்பின, ஹஜரத் அலி மேராஜுக்கு போன விஷயத்தையும், ஹஜரத் அலி ரசூல்லாவிற்கு இணையானவர்கள் அந்த விஷயம் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய வலைதளங்களில் பரப்பப்படுது. அப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு விஷயம் கண்மூடித்தனமா எல்லாத்தையும் பரப்பி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? ஒரு என்ன அனுப்பப்படுகிறது என்பதை அனலைஸ் கூட பண்ண முடியாமல் தான் தோன்றித்தனமாக அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து பெண்களுடைய அந்த ஊடகங்களிலே பெண்களை எந்த அளவுக்கு காட்சி பொருளாக ஆக்கினார்கள் என்பதை நம்மை அறியாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட இந்த யூதர்களை அழிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை நாம் சொல்வதனை விட அவர்களே அவர்களுடைய வாய்களால் இப்படி சொல்லுவார்கள். ஒரு பெண்மணி, யூத பெண்மணி இப்படி சொன்னாலாம், நாங்கள் இவ்வளவு தூரம் முஸ்லிம்களை அவர்களுடைய சிந்தனைகளை சிதைக்கிறோம், ஆனால் எங்களை அழிப்பதற்குண்டான சூழ்நிலையை நாங்களே அறிவோம். அவர்கள் எப்பொழுது எங்களை அழிப்பார்கள் என்பதை நாங்களே அறிவோம். எப்பொழுது ஜும்மாவிலே வரக்கூடிய இந்த கூட்டம் ஃபஜருக்கு வருமோ அப்பொழுதுதான் அவர்கள் எங்களை அழிப்பார்கள். யோசித்து பாருங்கள், இந்த கூட்டம் எப்பொழுது ஃபஜருக்கு வருமோ அப்பொழுது நாங்களாகவே அழிந்து விடுவோம். நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த சூழ்நிலையை நாம் எப்பொழுதுதான் காண முடியும்? ஹஜரத் மஹதி வர வேண்டும், ஹஜரத் ஈசா வர வேண்டும். இந்த 2 சூழ்நிலையும் வராத வரைக்கும் இந்த சூழ்நிலை வரப்போவது இல்லை. இதை நான் இழிவுக்காக சொல்லவில்லை, இதுதான் யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். நாமும் பேசுகிறோம், ஈமானிய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நமக்கு செயல்படுத்தக்கூடிய அந்த உந்து சக்தி வருகிறதா? கூட்டத்தின் முன்னால் இருக்கக்கூடிய அந்த இரையச்சம் தனிமையிலே நமக்கு வருகிறதா? யூதர்களுடைய அந்த பெண்ணுடைய அந்த வார்த்தை, நாங்கள் அழிவோம், ஆனால் இப்பொழுது அல்ல, அவர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் தான் என்று சொன்னால், ஒரு யூத பெண்மனுடைய அந்த அறிவு, மார்க்க அறிவு எப்படி இருக்கிறது? நான் ஏற்கனவே சில பயான்களில் கூட சொல்லியிருந்தேன். இந்த யூதர்களுடைய அந்த கைவரிசை எந்த அளவிற்கு இஸ்லாமிய வட்டத்தில் பரவி இருக்கிறது என்று சொன்னால், இன்று அஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய யூனிவர்சிட்டி, இஸ்லாமிய மாபெரும் கல்வி கேந்திரங்களில் முதன்மையானது இந்தியாவில் தேவ்பந்த் என்று சொல்லக்கூடிய கல்வி, அங்கிருந்து தான் இஸ்லாம் இந்தியாவிற்கு பரவியது. அல் அஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி கேந்திரம் தான் இந்த உலகத்தில் பெரும்பாதியான மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்தது. அங்கு புகாரி ஷரீஃபிற்கு விளக்கம் தரக்கூடியது யார் தெரியுமா? புகாரிக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெண்மணி யார் தெரியுமா? அந்த பெண் யார் என்று சொன்னால் ஒரு யூத பெண், ஒரு யூத இனத்தை சார்ந்த ஒரு பெண் தான் புகாரி ஷரீஃபிற்கு விளக்கம் தருகிறார். இன்று ஹதீது கிதாபுகள் எல்லாம் இன்னைக்கு லேப்டாப்பிலும் இன்னைக்கு இன்டர்நெட்லயும் நம்ம டைப் பண்ணோடனே ஒரு வார்த்தை வந்து நிக்கிது, அஸ்ஸதுர் அல் அமாமா மல் ஹுக்கும் அல் அமாமா என்று சொல்லி இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை டைப் பண்ணா முன்னால் வந்து நிக்கிது. ஆனால் அந்த விஷயம் வருவதற்கு முன்னாலே ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த கிதாபில் வருது என்று சொல்லி பெருக்கி போட்டு ஆராய்ச்சி செய்து தொகுத்து கொடுத்தது ஒரு யூதர். இன்னைக்கு அரபி மொழியினுடைய அகரா அல் முஅஜம் என்று சொல்லக்கூடிய மேற்பெரிய அந்த டிக்ஷனரியை தொகுத்து கொடுத்தது ஒரு யூதர். அப்ப இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு விட்டது. அவர்கள் எல்லாம் நம்பிக்கொண்டு
இதனை பரப்பி கொண்டிருக்க நம்மில் இருக்கக்கூடிய யூத அடிவருடிகள் இஸ்லாத்தை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். சூனியக்காரன் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு எதையோ ஏவுவானாம், அவனுக்கு ஏதோ பாதிப்பை ஏற்படுத்துமா. சயின்ஸ் நிரூபிக்குது, இன்னைக்கு சயின்ஸ் நிரூபிக்குது. வைகி, நீங்க இன்னைக்கு போய் டைப் பண்ணி பாருங்க, வைகின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷனை பத்தி டைப் பண்ணி பாருங்க. நான் சொல்லல, நாசாவுடைய அறிவிப்பு சொல்லுது. வைகி என்று சொல்லக்கூடிய கண்டுபிடிப்பு என்ன? ஒரு மனிதரை தூரத்திலிருந்து நினைத்து கொண்டு அவருடைய நலவிற்காக நீங்கள் அவர்களை நினைத்து பார்த்தால், முதாக்கரா செய்தால் அவருடைய உள்ளமும் உடலும் சரியாகும். அதே மனிதனை நீ உள்ளத்தால் குரோதத்தால் நினைத்து கொண்டிருந்தால் உன் உள்ளத்தின் வலிமைக்கு ஏற்றவாறு அவன் மீது அது பிரதிபலிக்கும். யார்? சயின்ஸ் நிரூபிக்குது. இன்னைக்கு நம்ம சொல்றோம், எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய நோய்க்காக துவா செய்வாராம், இன்னொரு மனிதர் ஆரோக்கியமான துவா செய்வாரா, அது சரியா போயிருமா? அது எப்படி சரியாகும்? ஊடகமே இல்லாமல் 2 மனிதர்கள் அங்கும் இங்கும் நின்று கொண்டு துவா செய்வாரா, அந்த துவா அவன் மீது பிரதிபலிக்குமா? அவருக்கு உடம்பு சரியாயிருமா? பைத்தியம் சரியாயிருதான், உடலுக்கக்கூடிய கேன்சர் சரியா போயிருந்தான். அது எப்படி சாத்தியமாகும்? அது அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்பட்டது தானே, அல்லாஹ் தானே சரி செய்தான். அதே தான் இங்கும். சூனிய கலை என்பது ஒரு சாபக்கலை. மனிதன் தூரத்தில் இருந்து கொண்டு ஒரு மனிதனை பற்றிய கெட்ட எண்ணமும் அதற்குண்டான கேவலமான வார்த்தையிலும் சிறுக்குடைய வார்த்தையிலும் பயன்படுத்துகிறான். அது அங்கு பிரபஞ்சத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துது. விஞ்ஞானம் நிரூபிக்கிறது, ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை பார்வையால் வீழ்த்த முடியும். விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஏன்? கண்களுக்கு தாக்கம் உண்டு என்பதை நிரூபிக்கிறது. உணவை பார்த்து சாப்பிடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்களே, ஏன் சொன்னார்கள்? உணவை பார்த்து சாப்பிடுங்க, சுண்ணத்து என்று நினைப்போம். இருட்டில் சாப்பிட்டோம்னா ஏதாச்சும் விழுந்துரும் நினைப்போம். அவ்வளவுதான் நம்முடைய அறிவு எட்டும். இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய உணவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு எனர்ஜி கூடும், கிருமி செத்து போயிடும். உன் கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அதிர்வலை ரேடியேஷன் அந்த உணவில் பட்டால் உணவில் இருக்கக்கூடிய கிருமி அழிஞ்சு போயிருது. அதை சாப்பிடு, உனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். கண்களில் ரேடியேஷன், கண்கள் வெளிப்படுத்தவும் செய்யும், இழுக்கவும் செய்யும். நீ பசுமையான ஏரியாவிற்கு போய் பார், அந்த பசுமையை உன் கண்கள் இழுக்கும், பசுமையை உன்னுடைய சக்தி எடுக்கும் பிரபஞ்சத்தை. நீ பசுமையான ஏரியாவிற்கு நடந்து போனால் உன் உடல் ஆரோக்கியம் கூடும். எப்படி கூடியது? உன் கண்களுக்கு இழுக்கும் சக்தியும் உண்டு, அது வெளிப்படுத்தவும் செய்யும், சக்தியை கொடுக்கும், சக்தியை எடுக்கும். இந்த வாலிபருடைய வட்டார பேச்சில் சொல்லுவார்கள், அதை யாரும் கொச்சையாக நினைக்க வேண்டாம். இந்த சைட்டு அப்படின்னு சொல்லுவார்கள், அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய விஷயத்தில் இளம் வாலிபருக்கு ஒரு பருவு ஒன்று முகத்திலே வருங்க. அது எப்படி வருகிறது? எந்த அளவிற்கு உள்ளத்திலிருந்து அந்த ரேடியேஷன் போய் கண்கள் வழியாக பார்க்கிறானோ அது முகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். உள்ளத்தினுடைய அந்த எண்ண ஓட்டத்திற்கு சக்தி உண்டு, உள்ளத்திற்கு வலிமை உண்டு, அது கண்களின் வழியாக பிரதிபலிக்கும். அது உண்மை, விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. நாம் கண்களின் வழியாக பார்க்கும் பொழுது அந்த உள்ளத்தினுடைய வலிமை, நாம் சில நபர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்போம், திடீர் கரெக்டா அந்த மனிதர் வருவார், அவரை பற்றி சொல்லுவோம், ஆயுசு 100, உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுவோம். அது எப்படி நினைத்தோம்? அவரை பற்றிய பேச்சு நமக்கு மத்தியில் எப்படி வந்தது? அவர் வரும்பொழுது அந்த இடத்தை பற்றி எந்த அளவிற்கு சிந்திக்கிறாரோ அந்த உள்ளத்தினுடைய அந்த வலிமை அந்த இடத்திலே உண்மையிலே பாய்கிறது. அந்த சிந்தனை நம்மை அவரை பற்றி பேச வைக்கிறது. இதையும் விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. உள்ளத்தின் எந்த ஓட்டத்திற்கு சக்தி உண்டு, எந்த அளவிற்கு உள்ளத்தால் அவன் நினைத்து பார்க்கிறானோ அது கண்களின் வழியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். விலங்குகளை பாருங்கள், ஒரு பூனை ஒரு எலியை பிடிப்பதென்றால் ஹிப்னாட்டிசம் தான் செய்யுது. அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்க்கும், பார்த்த பார்வையிலே எலி பயந்து விடும், அடுத்துதான் போய் பிடிக்கும். சிங்கத்தின் கர்ஜனைக்கு மிருகங்கள் பயப்படவில்லை, கர்ஜனைக்கு முன்னால் அது எதிரியை பார்த்து ஒரு கண்களால் பார்த்து ஒரு பயம் மிரட்டு கொடுக்கும், அது உள்ளத்தில் நடுக்கம் ஏற்படும். கண்களின் வழியாக கோபத்தை பாய்ச்ச முடியும். சிறு குழந்தைகளை நம் தாய்மார்கள் வர பக்கத்து வீட்டுக்கு கூட்டு போகும் பொழுது சாப்பிட சொல்லுவாங்க, உடனே தாயுடைய கண்ணை தான் பார்க்கும், தாய் கண்ணிலே சாட காட்டுவாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க. அந்த கண் அந்த உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். உள்ளத்தில் அந்த குழந்தைக்கு பயம் வந்து சாப்பிடாது, வேணாண்டோம். ஏன்னு கேட்டா பிள்ளைக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. தன் மனத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை பயமாக மாற்ற முடியும், தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய காதலை தன் முகத்திலேயும் பருவாக ஏற்படுத்த முடியும். சூரத்து ரூம் 30வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல பைனஹும் மவத்தத்தம் வரஹ்மா, நாமே கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பதிவையும் ஏற்படுத்துகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், கணவன் மனைவி இளமையாக இருக்கும் பொழுது அன்பு காமத்தை ஏற்படுத்துகிறோம், அதுவே வயோதிகமாக விடைந்தால் பரிவை ஏற்படுத்துகிறோம், பாசத்தை ஏற்படுத்துகிறோம்.
அந்த பாசம் எப்படி ஏற்படுகிறது? ஒரு மனிதரை பார்த்த உடனே அவன் பாசமாக இருக்கிறான், கோபமாக இருக்கிறான் என்று வெளிப்படுத்துவது எது? மூக்கா அல்லது அவருடைய வாய் வெளிப்படுத்துகிறதா? அவன் கண்டான். வாயிலே உண்மையை பேசி பொய்யை பேசிக் கொண்டு கண்ணிலே அந்த குரோதம் இருந்தால் வெளிக்காட்டிக் கொள்ளும். ஒரு மனிதர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்று சொல்லக்கூடிய லையர் மிஷின் வந்திருக்கே, அது அந்த லையர் மிஷின் ஒரு குற்றவாளி பொய் சொல்லியிருக்கான் என்பதற்கு அந்த மிஷினை வச்சு கண்டுபிடிச்சாராம். எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? அவன் ரத்த ஓட்டம், நரம்பு, கண்கள் தான். அவனுடைய கண்களின் வழியாக உண்மையிலே சக்தி எடுக்க முடியும், வெளியே அனுப்பவும் முடியும். இதுதான் விஞ்ஞானம். கண்ணீருக்கு பாதிப்பு உண்டு. பெருமானார் காலத்தில் ஒரு குழந்தைக்கு படர்தாமரை ஏற்பட்டிருந்தது. பெருமானார் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு ஓதி பாருங்கள், கண்ணீர் ஏற்பட்டுள்ளது. இதற்கு அப்படியே சைக்காலஜி லாஜிக்கலாக பேசி மறுக்கப்படுகிறது. முத்தவாத்திரான பலமான ஹதீஸ்கள், இஸ்லாத்தின் ஆதாரங்கள்லாம் மறுக்கப்படுது. எப்படி? கண் பட்டுட்டா உடனே சரியா இதாயிருமா? இப்ப நான் கூட தான் உங்களை பார்த்து கண்ணு போடுறேன், உனக்கு காசு வந்துடுச்சா? இதெல்லாம் லாஜிக்கா? ஊட்டியும் கொடைக்கானலையும் எத்தனையோ பேர் போய் பார்க்குறாங்க, ஊட்டியும் கொடைக்கானல் கருகியா போச்சு, அப்ப கண்ணீர் கிடையாது. நார்மலான கண் பார்வைக்கு சக்தி உண்டு. யார் சொன்னார்? உள்ளத்தின் வலிமை. நடிகர்கள் எத்தனையோ பேர் பார்க்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன ஏதாவது ஆயிடுச்சா? பாருங்க கேள்விகள். ஒரு மனிதன் ஒரு சகோதரனை பார்க்கிறான், அந்த சகோதரனிடம் இவனை விட அவனுக்கு அழகு கொஞ்சம் கூடுதலா இருக்கு, கொஞ்சம் பொறாமை வரும். கொஞ்சம் நல்லா படிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பொறாமை கூடும். இவங்களை கட்டி கொஞ்சம் வசதியா இருப்பாங்க, பொறாமை இன்னும் கொஞ்சம் கூடும். நண்பர்கள் எல்லாம் இவரை நல்லா பாராட்டுவாங்க, பொறாமை இன்னும் கூடும். சமுதாயத்துல பேர் வாங்கிடுவாங்க, பொறாமை எக்கச்சக்கமா வரும். இந்த மனிதருடைய பொறாமைக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணி போறோம், நம்மளுக்கு ஒரு பொறாமை வருது, ரெண்டும் ஈக்குவலா கிடையாது. அப்ப எவ்வளவு தூரம் கொப்பளிச்சு இருக்கும், அவ்வளவு ஆற்றலுடன் பொறாமைக்காரன் பொறாமையோடு பார்க்கும் பொழுது அந்த உள்ளத்தின் வலிமை அது கண்களின் வழியாக பாயும். அதற்கு அல்லாஹ்வுடைய விதி எழுதப்பட்டால் அந்த கண்ணீர் ஏற்படும். எல்லா கண்ணீர்களும் ஏற்படாது. அவ்வளவு தூரம் அவன் கொப்பளிச்சு இருக்கணும். அந்த பொறாமைக்காரனுடைய அடி மனசிலிருந்து பொறாமை வெளிப்படுது, அது கண்களின் வழியாக பாய்ந்து கண்ணீருவாக அது ஏற்படும். விஞ்ஞானம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. எல்லாருடைய கண்ணீரும் பலிக்காது. ஊட்டியை போய் பார்க்கிறோம், கொடைக்கானல போய் பார்க்கிறோம், அதுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா அதுக்கு என்ன வயிற்று வழியா வரப்போகுது, அதுக்கு என்ன காய்ச்சலா வரப்போகுது? ஊட்டியும் கொடைக்கானலையுமா நம்மளுடைய லாஜிக்ல சேர்க்கிறது? எத்தனையோ நடிகர்களை பார்க்கிறாங்கன்னு அவ்வளவு தூரமா பார்க்கிறார்கள். அப்படியே பார்க்கப்பட்டால் அது விதியில் எழுதப்படணும். இவன் பார்த்து அதன் மூலமாக இவனுக்கு தாக்கம் ஏற்பட வேண்டும் என்று லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே எழுதப்பட்டால் வரும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவில் அப்படிதான் சொல்லி காட்டுகிறார்கள். வமின் குல்லி ஐனின் லாம்மா, பழிக்கப்பட்ட கண், சபிக்கப்பட்ட கண், அல்லாஹ்வுடைய விதியிலே இதன் மூலம் கேடு உண்டு என்று எழுதப்பட்ட கண், அதன் மூலமாக பாதிப்பு உண்டு. எல்லா கண்களுக்கும் பாதிப்பு இல்லை. இதே போன்றுதான் சூனியமும். ஷிர்க்குடைய வார்த்தைகள் எப்படி அல்ஹம்து சூராவை ஓதி ஒரு மேல் ஊதி விட்டா உடனே சரியா போயிருமா? அது எப்படி சரியா போகுது? ஊடகம் இல்லை, மாத்திரை இல்லை, ஆப்பிள் இல்லை, ஆரஞ்சு இல்லை, சக்தி ஊட்டக்கூடிய எந்த பொருளும் இல்லாமல் நாம் அல்ஹம்து சூராவை வாய் வழியா ஊதி விட்டோன்னே சரியா போயிருந்து சொன்னால், ஆன்மீக வார்த்தைகளுக்கு எப்படி சக்தி உண்டோ ஷிர்க்கு குஃபருடைய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெண்மணிகளை சொன்னார்கள், தக்சுர்னல் லான, நீங்கள் சாபத்தை அதிகப்படுத்துகிறீர்கள். ஏன்? சாபம் விட்டாலே அந்த குழந்தை நாசமாகி விடுவான். ஏன்? வார்த்தைக்கு என்ன? அவங்க வார்த்தை என்ன? குர்ஆன் ஹதீஸா? தாயினுடைய வாயிலிருந்து வருது ஹதீஸா வருது, வஹியா வருது. தன் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு அது குஃபருடைய ஷிர்க்குடைய சாபத்துடைய வார்த்தையா இருந்தால் கண்ணுக்கு சக்தி உண்டதை போன்றே வார்த்தைக்கும் சக்தி உண்டு. அந்த வார்த்தை அந்த குழந்தையை நாசமாக்குகிறது. அது உண்மை. வார்த்தைக்கு சக்தி உண்டு. ஆனால் அது அல்லாஹ்வுடைய சக்தியுடன் ஒத்து வந்தால் சாபம் உண்டு. எல்லா சாபமும். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் கருத்து கொட்டுறோம். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரன் கட்சி எத்தனை கருத்து கொட்டுது, சாபமா வந்துருச்சு. அது விதியில் எழுதப்படவில்லை. விதியில் எப்ப எழுதப்படும் அது அல்லாஹ்விற்கு தெரியும். எப்பொழுது விதியிலும் எழுதி வந்து இவரும் பேசி அது சரிப்பட்டு வருகிறதோ சாபம் ஏற்படும். சூனியக்காரன் ஷிர்க்கு குஃபருடைய வார்த்தையை அது என்னமோ ஓதுறான், அவன் ஓதுகிறான், அவனுக்கு அல்லாஹ்வுடைய தக்தீரிலிருந்து வந்தால் அந்த சாபம் நம்மேல் பாய்க்கும். இல்லை என்றால் பாயாது. சூனியக்காரனுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை. அவன் நாடியதை செய்ய முடியாது. இறை விதியில் இருந்தால் நம்மிடம் வரும், இல்லை என்றால் வராது என்பதுதான் நம்முடைய கொள்கையை தவிர்த்து இந்த சூனியக்காரனுக்கு சக்தி ஒன்று, அவன் ஊடகம் இல்லாமல் செய்கிறான், அது அல்லாஹ்வுடைய சக்தி ஆயிற்று, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஏன்? குர்ஆனை கூட தான் ஓதி ஊதுறோம், ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை கூட தான் ஓதி ஊதுறோம், தாய்மார்கள் கூட அந்த குழந்தைய சாபம் விடுறாங்க. இதுக்கெல்லாம் ஊடகமா இருக்கு? இதுக்கு ஊடகம் இல்லை. ஊடகமே இல்லாமல் இருந்தால் பலிக்கும்.
அது உள்ளத்தின் துவாவிற்கும் பதுவாவிற்கும் கண்ணுக்கும் உள்ளத்தின் எண்ணங்களுக்கும் அனைத்திற்கும் சக்தி உண்டு என்பதை நம்மதான் நம்முடைய அக்கீதா. எனவே சூனியத்தை நம்பிய முஸ்லிம்களை முஷ்ரிக்காக்குவதும் காஃபிராக்குவதும் இது யூதருடைய பண்பு. யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் வேறு, ரசூல் வேறு, குர்ஆன் வேறு, ஹதீஸ் வேறு. முஸ்லிம்கள் இல்லை, இவர்கள் காபிர்கள் என்று சொல்லி ஹதீஸை நம்பக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் காபிராக்கக்கூடிய பழக்கம் யூதர்களுடைய பழக்கம் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் மேற்குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். அல்லாஹு தஆலா சத்தியத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.